ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீஸா தான் பார்க்க போகிறோம். அதுக்கான திங்ஸ்லாம் எனக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. வாங்க என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவு வச்சுருக்கேன், ரவை வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி அந்த மைதா மாவுக்கு சேர்த்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கொஞ்சம் உப்பு, நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த நம்ம வைக்கிற போகிற பாத்திரத்தில் அந்த மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ மாவு வச்சிடலாம். அது மாவு மேலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ 1 hour நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். இப்போ மூடிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம், பீஸா சாஸு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நான் என்னென்ன வெஜிடபிள் வச்சுருக்கேன்னா, வெங்காயம், நிறைய தக்காளி, கொஞ்சம் ஆரிகனோ, ஒரு கருவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணி. நம்மளுக்கு வெங்காயத்தோட தக்காளி தான் அதிகமாக இருக்கணும்.
கொஞ்சோண்டு நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினோடனே சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ். இப்போ இதுவையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இறக்கிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது, கொஞ்சோண்டு தான் வதங்கணும். இப்போ ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த பீஸா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. கை விட்டாலே நல்லா உள்ளே போயிடுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தேவையான காய்கறி பீஸா மேலே அடுக்க குடமிளகா, கேரட், தக்காளி, வெங்காயம், சீஸு. இப்போ வந்து சாஸு நான் வந்து அந்த சாஸை அரைச்சிக்கிட்டேன். இப்போ பீஸாக்கு தேவையான மாவு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ பீஸா ஷேப்புக்கு நம்ம வந்து தட்டில் கொண்டு வரணும். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பீஸாவோட ரவுண்டு கரெக்டாக வந்துடும். அடலாக தட்டுவாங்களா, அந்த மாதிரியே தட்டினீங்கன்னா நல்லா கொஞ்சம் லேயர் வந்து கொஞ்சம் பெருசாக குண்டாக இருக்கணும். அப்போ தான் பீஸா வந்து கரெக்டாக வரும். இப்போது ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா குத்திக்கணும். நான் வந்து ஃபோர்க் ஸ்பூனால் குத்துறதுக்கே மறந்துட்டேன். அதனால் இப்போ ஃபோர்க் ஸ்பூனால் குத்திக்கிறேன். ஃபோர்க் ஸ்பூன் என் வாயில் அது நுழையவே மாட்டுது. நல்லா குத்திக்கிறேன். அப்போ தான் இந்த பீஸா சாஸ்லாம் அந்த ஹோல்குள்ளே இறங்கும் போது பீஸா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து நம்ம ஊற்றிக்கிட்டோம். இப்போ ஊற்றிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மிளகா ஒன்று ஒன்றா அடுக்கிப்போம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் வச்சுக்கலாம். தக்காளியும் கேரட்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ சீஸ் வச்சுக்கலாம். இப்போ நிறைய சீஸ் வச்சிட்டேன், சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து உப்பு எடுத்துக்கிட்டேன். சாரி, வாளி.
இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இது உப்பு அப்போ தான் வந்து கரெக்டான சூடில் இருக்கும். இது நம்மளுக்கு லேட் ஆகும் இல்லைன்னா. இப்போ நம்ம வந்து உள்ள ஒரு கல் தான் வச்சுருந்தேன் நான் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து ஒரு ஒரு ரவுண்டாக ஒன்று வச்சுக்கிட்டேன். இது ஒழுங்காகவே நிற்கல அந்த கல் வச்சதுனால இப்போ ரவுண்டாக வச்சுக்கிட்டேன் ஒன்று. இப்போ இதுக்கு மேலே நம்ம பீஸா வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி சைடில் அந்த மாவு வச்சுக்கிட்டேன். மீதியான மாவு வந்து சைடில் ஒட்டி திறந்துக்கலாம். பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. சீஸ்லாம் அப்படியே உருகி செம்மையாக இருந்துச்சு பீஸா பார்க்கவே. இப்போ சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. கட் பண்ணும்போதே பாருங்கள் நீங்கள், அந்த சீஸ் வந்து இழுக்கும் போது வந்துச்சு எங்களுக்கு லைட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். சூப்பராக இருந்துச்சு இந்த பீஸா. லிட்டில் ஹார்ட்.